Hello aspirants, welcome to our channel Way to Get Hope. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது ஜனவரி 16 and 17 2024 கான கரண்ட் அஃபேர்ஸ். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு சர்வதேச பலூன் திருவிழா. கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் 9வது தமிழ்நாடு சர்வதேச பலூன் திருவிழாவானது நடைபெறுகிறது. பொள்ளாச்சியில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள பொள்ளாச்சியில் தமிழ்நாடு இன்டர்நேஷ்னல் பலூன் ஃபெஸ்டிவலோட 9th எடிஷன் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்க பொள்ளாச்சியில் நடைபெறுகிறது. இது என்னென்னலேருந்து நடக்குதுன்னா ஜனவரி 12 16 2024 இந்த 4 நாள் நடக்குது. இதுக்கு 8+ கண்ட்ரீஸில் இருந்து இந்த பலூன் ஷோ பண்ண போகிறாங்க இந்த தமிழ்நாடு சர்வதேச பலூன் திருவிழாவில். நெக்ஸ்ட், சர்வதேச ஒட்டக திருவிழா. ராஜஸ்தான் பிகானரில் சர்வதேச ஒட்டக திருவிழாவானது நடைபெற்றுள்ளது. சர்வதேச ஒட்டக ஆண்டு 2024. இன்டர்நேஷ்னல் கேமல் ஃபெஸ்டிவல் எங்கே நடந்திருக்குன்னா ராஜஸ்தானில் இருக்க பிகானர் அப்படின்ற பிளேஸில் நடந்திருக்கு. இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கேம்லெட்ஸ் அப்படின்றது எந்த ஆண்டுனா 2024. நெக்ஸ்ட், D2M டைரக்ட் டு மொபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா சிம் கார்டு மற்றும் இணைய வசதி இல்லாமல் வீடியோக்களை பார்க்க வழிவகை செய்யும் நேரடி கைபேசி ஒளிபரப்பு தொழில்நுட்ப சேவையை 19 நகரங்களில் சோதனை செய்யப்பட உள்ளது. இதனை சாங்கியா மற்றும் IIT கான்பூர் ஆகிய இரண்டும் இணைந்து இத்தொழில்நுட்பத்தினை உருவாக்கியுள்ளது. அதாவது டைரக்ட் டு மொபைல் D2M. இது என்னென்னா இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் மொபைலில் வீடியோ பார்க்குறது தான் இந்த D2M டைரக்ட் டு மொபைல். இதை யாருக்கு இந்த டெக்னாலஜி உருவாக்கியிருக்காங்கன்னா சாங்கியா மற்றும் IIT கான்பூர். சாங்கியா லேப்ஸ் மற்றும் IIT கான்பூர் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த டெக்னாலஜியை உருவாக்கியிருக்காங்க. வித்தவுட் இன்டர்நெட் வீடியோஸ் பார்க்குறது, சிம் கார்டு மற்றும் இணைய வசதி இன்டர்நெட் இல்லாமல் வீடியோக்களை பார்க்குறதுக்கான ஒரு டெக்னாலஜியை இந்த 2 பேரும் சாங்கியா மற்றும் IIT கான்பூர் 2 பேரும் சேர்ந்து இந்த டெக்னாலஜியை உருவாக்கியிருக்காங்க. D2M டைரக்ட் டு மொபைல். அதை இனிஷியலாக 19 நகரங்களில் சோதனை செய்யப்படுறதாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்தியா சர்வதேச அறிவியல் திருவிழா 2023 ஜனவரி 17 முதல் 20 வரை 9வது இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழாவானது ஹரியானாவின் பரிதாபாத்தில் நடைபெற உள்ளது. இந்தியன் இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் ஃபெஸ்டிவல் 2023 எங்கன்னா அவங்களோட 9th எடிஷன் எங்கே நடக்க போகுதுன்னா ஹரியானாவின் ஃபரிதாபாத் அப்படின்ற பிளேஸில் ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஃபரிதாபாத்தில் இந்த 9th இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் ஃபெஸ்டிவல் நடக்க போகுது. எப்போனா ஜனவரி 17 20 வரைக்கும் நடக்க போகுது. எத்தனாவது எடிஷன்னா 9th எடிஷன். நெக்ஸ்ட்டு, பைபவ் விருது. அசாம் மாநிலத்தின் உயரிய விருதான பைபவ் விருதானது உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதியான ரஞ்சன் கோகோய்க்கு வழங்கப்பட உள்ளது. அசாம் ஸ்டேட்டோட ஒரு உயரிய விருது எதுனா இந்த அசாம் பைபவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விருதை யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதியான ரஞ்சன் கோகோய் அவர்களுக்கு இந்த அசாம் பைபவ் விருது வழங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட், ஆப்ரேஷன் அம்ரித். மருத்துவர் ஆலோசனை இன்றி மருந்து வழங்குவதை தடுக்க கேரளாவில் ஆப்ரேஷன் அம்ரித் என்னும் திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆப்ரேஷன் அம்ரித்ன்ற ஆப்ரேஷனை கேரளா கவர்மெண்ட் அவங்க ரீசண்டாக இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இந்த அம்ரித் அப்படின்னா என்னென்னா ஆட்டோமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் இன்டர்வென்ஷன் ஃபார் டோட்டல் ஹெல்த். அகைன் சொல்கிறேன், அம்ரித். ஆட்டோமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் இன்டர்வென்ஷன் ஃபார் டோட்டல் ஹெல்த் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷனை ரீசெண்டாக கேரளா கவர்மெண்ட் அவங்க இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா
டாக்டர்ஸோட ஆலோசனை இல்லை, ப்ரிவென்ஷன் இல்லாமல் வெளியில் போயிட்டு இந்த மைக்ரோபியல் இந்த நுண்ணுயிர் கொல்லியை வாங்குறத தடுக்கிறதுக்காக இந்த அம்ரித் அப்படின்ற ஆப்ரேஷனை கேரளா கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. பை ப்ரிவென்டிங் ஓவர் த கவுண்டர், மருத்துவரோட ஆலோசனையின்றி இந்த மருந்து வாங்குவதை தடுப்பதற்காக இந்த ஆப்ரேஷன் அம்ரித் அப்படின்றத இனிஷியேட் பண்ணியிருக்காங்க கேரளா கவர்மெண்ட். நெக்ஸ்ட்டு வறுமை மீட்பு. கடந்த 9 ஆண்டுகளில் இந்தியாவில் 24.82 கோடி பேர் வறுமையிலிருந்து மீண்டுள்ளதாக நிதி ஆயோக் தெரிவித்துள்ளது. 2013 to 14 காலகட்டத்தில் 29.17% பேர் வறுமையில் இருந்துள்ளனர். தற்போது 2022-23 13.28% குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டில் வறுமையில் இருந்து அதிக மக்கள் தப்பித்த மாநிலம் உத்தரப்பிரதேசம் ஆகும். நிதி ஆயோக் அப்படின்ற அமைப்பு ரீசண்டாக இந்த வறுமை மீட்பு அப்படின்றத பாவர்ட்டிலேருந்து மீட்டிருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கு. நிதி ஆயோக் என்ன சொல்லியிருக்கு, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா பிளானிங் கமிஷனர் ரீப்ளேஸ் பண்ணி வந்தது தான் இந்த நிதி ஆயோக். இது எப்போ ஆரம்பித்தாங்கன்னா January 1, 2015 தான் இது நடைமுறைக்கு வந்தது. இந்த நிதி ஆயோக் என்ன ரீசெண்டாக சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த 9 ஆண்டுகளில் 9 இயர்ஸாக இந்தியாவில் 24.82 பேர் பாவர்ட்டியிலேருந்து வெளியே வந்திருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. 2013-14 காலகட்டத்தில் 29.17% அந்த வறுமையில் இருந்ததாகவும், இப்போ 2022-23 அது எவ்வளோ பர்சன்டேஜ் 29.17%லேருந்து வெறும் 11.22% மட்டும்தான் பாவர்ட்டியில் இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு வறுமையிலிருந்து அதிகமாக வெளியில் வந்த மாநிலமாக சொன்னது எதுனா உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசம் தான் இந்த 2022-23 ஆண்டிலிருந்து வறுமையிலிருந்து அதிக மக்கள் தப்பித்த மாநிலமாக உத்தரப்பிரதேசம் திகழ்கிறது. நிதி ஆயோக் அப்படின்றத எப்போ ஃபார்ம் பண்ணோன்னா January 1, 2015. நெக்ஸ்ட் உலக பொருளாதார மன்ற கூட்டம். உலக பொருளாதார மன்றத்தின் 54வது கூட்டம் சுவிட்சர்லாந்தில் நடைபெற்றுள்ளது. உலக பொருளாதார மன்றம் அப்படின்னு எப்போ ஆரம்பிச்சிருக்கோன்னா 1971 ஆரம்பிச்சிருக்கோம். அந்த கூட்டத்தோட 54வது கூட்டம் எங்கே நடைபெற்றிருக்குன்னா சுவிட்சர்லாந்தில் நடந்துச்சு. நெக்ஸ்ட் ஐசிசி விருது. ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அணியின் கேப்டனான பேட் கமின்ஸ் டிசம்பர் மாதத்திற்கான ஐசிசியின் சிறந்த வீரர் விருதினை பெற்றுள்ளார். ஐசிசி விருது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் அப்படின்னு எப்போ ஆரம்பிச்சிருக்கோன்னா 15/6/1909 ஆரம்பிச்சிருக்கோம். ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அணியின் கேப்டனான பேட் கமின்ஸ் அவர்கள் டிசம்பர் மாதத்திற்கான ஐசிசி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலின் சிறந்த வீரராக செலக்ட் பண்ணி அவங்களுக்கு விருது வழங்கியிருக்காங்க. யாருக்குன்னா அந்த பேட் கமின்ஸ் அப்படின்றவருக்கு ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அணியை சார்ந்தவர் இவங்களுக்கு ஐசிசி விருது அப்படின்றது வழங்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.